வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இப்போ செவ்வாய் தசை நடக்குது. இப்போது இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி அப்படிங்கிறது, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் மீன ராசியில் இருந்தார். ஆனால் முழுமையான பலன்களை கொடுத்தாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா மீன ராசியிலேருந்து திரும்பவும் வக்கரமாகி கும்பராசிக்கு போனார். கும்பராசிலேருந்து இப்போ மீன ராசிக்கு வந்தார், வக்கர நிவர்த்தி ஆனார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு கொஞ்சம் பாதிப்பாகவே இருந்தது. அதாவது நல்லது நடக்குதா கெடுதல் நடக்குதா அப்படின்னே தெரியல. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்லேயே போயிட்டு இருந்தது. இப்போ தான் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார் சனி பகவான். 7.5 சனி அப்படிங்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தான் ஆரம்பம். இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இதன் பிறகு தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியோட தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும், முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசை, நல்ல தசையாக இருந்தால் நல்ல பலன்கள், கெடுபலன் செய்யக்கூடிய தசைகளாக இருந்துச்சுனாக்கா கெடுபலன்கள். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இப்போ செவ்வாய் தசை என்னோட கணக்குப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது அஷ்டமாதிபதி தசை. ஒரு சில பேருக்கு ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது மீனராசிக்கு வந்த பிறகு 3ஆம் பார்வையை அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் பார்ப்பார். எப்படி பார்த்தாலும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமாக கூட வரலாம். இந்த நட்சத்திரத்தை மேலே பார்வை சனியுடைய பார்வை. இந்த நட்சத்திரத்தோட, அதாவது செவ்வாய் சேர்ந்திருந்தால், சுக்கிரன் சேர்ந்திருந்தால், இல்லை வேற கிரகங்கள் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ திருமணத்தை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு அதாவது 18 வயசுக்கு மேலே 19 வயசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் மன அழுத்தத்தில் வரும். அதாவது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னாவே, லவ் அப்படின்னாவே என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்வேன். 7.5 சனியில் வரக்கூடிய எதுவுமே நிலைக்காது. லவ் அப்படிங்கிறது அப்போயே பிரேக்கப் ஆகிடும், டோட்டலாக அது கண்டு காணாமல் போயிடும். அதை விட்டுடலாம், அதை பற்றி பேச தேவையில்ல. இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக போகணும். சேர்க்கையில் ரொம்ப உஷாராக இருங்க. அதாவது மாணவர்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் சேரக்கூடிய சேர்க்கை இருக்குது இல்லையா, ரொம்ப உஷாராக பாருங்கள். அதை கரெக்டாக பார்த்துங்கிறது நல்லது. ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம். இங்கே இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தரை கீழே தள்ளி விட்டுச்சுனாக்கா கடைசி வரைக்கும் அவங்க எந்திரிக்க முடியாது. அவங்க சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். படிப்புக்கு எடுத்து விட்டுரும். அப்போது படிப்பு ரீதியாக நீங்கள் முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு படிக்கணுமோ படிச்சிருங்க. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. படிப்பு மட்டுமே உங்களுக்கு எண்ணமாக இருந்துச்சுனாக்கா லைஃப் நல்லாயிருக்கும். இதன் பிறகு இந்த 22 வயசுலாம் இருக்கிறீங்கள, இப்போ வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிரும். 22 வயசுலேருந்து 18 வருடங்கள் ராகு தசை, அதாவது 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும், எங்கே இருந்தால் கெடுபலன்களை கொடுக்கும். சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது சனியோட வீட்டில் இருந்தால் கூட கவனமாக இருக்கணும்.
மற்றபடி சூரியன், சந்திரன், செவ்வாய் இது மாதிரியான வீடுகளில் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த வேலையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசில் இருப்பீங்க. அந்த வேலை தேடக்கூடிய வயசில் சரியான வேலை அமையாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வேலை அமைஞ்சிரும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால், 4ஆம் அதிபதினா யாருன்னு இவர் தான், சந்திர பகவான் தான். இவர் வந்து இப்போ இந்த நட்சத்திராதிபதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ சந்திர பகவான், இந்த சந்திர பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் இல்லைனா வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாக்கா, அதாவது நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக ப்ராப்ளம் வராது. அது மாதிரி எடுத்துக்கணும். நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அப்போ வேலையில் பிரச்சனை வைக்காது, உடனே வேலை கிடச்சிரும், வேலை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அது மாதிரி கொடுத்துரும். ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். சூரியனோட வீட்டில், சந்திரனோட வீட்டில், இன்னொன்று வந்து உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது சனியோட வீட்டில் இது மாதிரியான இடங்கள்ல இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணுச்சுன்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பெருசாக நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். உங்களை நம்பி தான் எல்லாமே நீங்கள் அடியெடுத்து வைக்கணும். வேற ஒருத்தரை நம்பாதீங்க. இது வந்து முயற்சிகள் அதிகமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா முயற்சி அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள். தேவையில்லாத வேலை செய்யாதீங்க. தேவையில்லாத ஒரு சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். தேவையில்லாத முடிவுகளை எடுக்காதீங்க. யாருக்கும் வார்த்தைகளை கொடுக்காதீங்க. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வார்த்தைகளை கொடுக்காதீங்க. வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, திருமணம் அப்படிங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் வரும். திருமணம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்தில் 10, 11, 12 அதே மாதிரி 2ஆம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து திருமணத்தை கொடுத்துரும். அதாவது வயசோடு கொடுக்குமானா கூட அது கூட 27 வயசில் தான் கொடுக்கும். 27 to 31 தான் கொடுக்கும். அதில் இந்த 22 to 25 இருக்கு இல்லையா, கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும் இந்த டைம். இது மாதிரி வயசில் இருக்கிறவங்க திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. 27 வயசுக்கு மேலே நீங்கள் திருமணம் பண்ணுறது நல்லது. இப்போ 27 வயசில் இருக்கிறீங்கனாக்கா 27 to 31 திருமணத்தை கொடுத்துரும். திருமணங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். விரயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடக்கிறது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ராகுதசையில் இருக்கிறவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த ராகுதசையில் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழிலில் எப்போவுமே சொல்கிறது, நான் தொழில் 7.5 சனி வந்துச்சுனாக்கா தொழிலில் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த போக்குவரத்து, பண விஷயத்தில், குடுக்கல் வாங்கல், எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஷேர் மார்க்கெட்டு வேணாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அது மாதிரி வட்டிக்கு விடுறது பணம் வந்து, அதாவது உழைப்பில்லாமல் நம்ம என்ன இது வருமானத்தை எதிர்பார்த்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் எங்கே இருந்து தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழிலுங்கிறது நேர்மையான தொழிலாக இருந்தால் சிறப்பு. அதுக்கு கூட வருமானங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் வந்து நேர்மையான தொழிலில் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஏதோ தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னு பரவாயில்ல. அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது சட்டத்திட்டங்களுக்கு எதிராக எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலைங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது. அந்த தொழிலுங்கிறது உங்களுக்கு கை கொடுக்காது. அதாவது வருமானத்தை கம்மி பண்ணி விட்டுரும், கடன் பிரச்சனை சிக்க வைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராகு தசையில். இருந்தாலும் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் அது மாதிரி இல்லை இடமாற்றங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். குரு தசையில் நல்லாவே சொல்லலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா ராசிக்கு வந்து பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் சுய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரே ராகுவோட சேர்ந்து இருந்தால் நல்லது கிடையாது. அது தனித்த குரு, அதாவது வேற கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் கூட பரவாயில்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோட சேர்ந்துருந்து தசை பண்ணுறது, அப்படி இல்லைனாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா குரு பகவான் அது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் தொழிலை கவனமாக பார்த்துங்க, வேலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா, கிடைச்சா பாருங்கள், இல்லை விட்டுருங்க. நீங்கள் பெருசாக வந்து எதிர்பார்ப்புகளை வேண்டாம், நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கும். அது தவிர்த்து வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, அதாவது லக்னத்துக்கோ ராசிக்கோ மறையாமல் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. குரு தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 9ஆம் இடத்துலேயே இருக்காரான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 7.5 சனி வரும்போது ஒரு புயல் மாதிரி, அந்த புயல் வந்து ஒரு கட்டடம், அந்த கட்டடம் தாங்குமா, அதாவது அந்த கட்டடம் அப்படின்னாக்கா தசாபுத்தி, அந்த தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதுவும் சேர்ந்து கொடுக்கும்.
அந்த தசாபுத்தி சரியில்லைன்னாக்கா சேர்ந்து கெடுக்கும், ரெண்டுமே கெடுக்கும். அது ஏற்கனவே வந்து அந்த தசாபுத்தி சரியில்லாத அமைப்பில் இருக்கும். இப்போ வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கலாம், இதுக்கு முன்னாடியே நல்லாவே உங்களுக்கு பொருளாதாரம், வேலை வாய்ப்பு ஏதோ நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து நல்லபடியாக போயிருக்கலாம். ஆனால் 7.5 சனி வந்த பிறகு தான் எனக்கு பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னாக்கா, அப்போ தசை சரியில்லைன்றதை விட அந்த வாங்கின ஆதிபத்தியம் சரியில்லை. இதுக்கு முன்னாடி வந்து மறைமுக சுப தோற்றத்தில் இருந்து தசை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது கொடுத்தது, அந்த குரு தசைங்கிறது கொடுத்துட்டே வந்தது. ஆனால் சனி கொடுக்க மாட்டார். என்ன ஆதிபத்தியம்? 6ஆம் அதிபதி ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா, 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறிந்தால் கடனை கொடுத்துரும், 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட கடனை கொடுத்துரும், 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும், பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வாங்கின சொத்துல பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து என்ன ஆதிபத்தியத்தோடு இருக்கார் குரு பகவான், என்ன கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார், என்ன கிரகத்து ஆதிபத்தியத்தோடு இருக்கிறார், என்ன பாவக அடிப்படையில் வரார் இந்த குரு பகவான், அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த முழுமையான இடம் இருக்கு இல்லையா, அந்த பலன்களை தான் இந்த சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் கொடுக்கும். ஃபுல்லாகவே 7.5 சனி வரைக்கும் அது சம்மந்தமாகவே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து, அதிலே வந்து உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து, கடன் பிரச்சனை அப்படி இல்லை உடல்நலம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி நிறைய மன கஷ்டங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு, தொழில் போயிட்டுருக்குனாலும் கவனமாக இருங்க. நல்லா போகும், பயப்பட தேவையில்லை. ஆனால் கவனமாக போங்க. உங்களுக்கு கஷ்டத்தில் போகுது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக போங்க. நிறைய முயற்சிகளை எடுங்க, வேலை சார்ந்த முயற்சிகளை எடுங்க, நிறைய உழைப்பை போடுங்க. அதாவது நீங்கள் வந்து கவனத்தோடு இருந்தால் தான், அதாவது எதுலேயும் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே சனி தசைக்கு நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா சனி எப்படி கெடுக்கும் எப்படி கொடுக்கும்னு சொல்ல முடியாது, அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் சொல்லலாம். இந்த 19 வருஷத்தில் சனி பகவானுடைய முதல் 10 வருஷத்தில் சனி தசை, சனி புத்தி, அதில் இருந்து கிட்டத்தட்ட சுக்கிர புத்தி வரைக்கும் சனி பகவானுடைய நட்பு கிரக புத்திகளாக இருந்தாலும், இந்த வீட்டுக்கு வந்து பகை கிரக புத்திகள் பின்னாடி வரக்கூடிய 9 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது சூரிய புத்தியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். எப்படி பார்த்தாலும் சனி தசையில் நன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கும், அதாவது கம்மியான பலன்களை தான் கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதாவது முதலீடு போடுறது, இந்த ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரி வெளியே யார்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தாலும் வர்றது கஷ்டம். நீங்கள் வாங்கினாலும் கடன் வாங்கினாலும் அதுலேயும் அந்த கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. இது மாதிரி நிறைய இந்த சனி தசைக்கு சொல்லலாம். சனி தசையில் இருக்கிறீங்களா அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுமோ அதை மட்டும் நம்ம சொல்ல முடியும். நல்லது நடக்கும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க நல்லது நடக்கும், வீடு கட்டுவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு தசை நல்லா இருந்தால் சிறப்பு. தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 80% பேருக்கு கெடுதல் தான் நடக்கும். 20% பேருக்கு நல்லது நடக்கும்னு வச்சுக்கலாம். 20% பேருக்காக நம்ம சொல்ல முடியாது. 80% பேருக்கு வந்து மேஷராசியில் இருக்கிறவங்க இந்த 7.5 சனியால் நிறைய பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா 2015 18 வரைக்கும் 17 வரைக்கும் அடி மேலே அடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அந்த மாதிரியான கஷ்டத்தை விட டபுள் கஷ்டம் இப்போது இருக்குது. அதனால் நீங்கள் போகிற பாதையில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் முழுமையாக இப்போ தான் 7.5 சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இதன் பிறகு தான் முழுமையான பலன்கள், நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி, கெடு பலன்களாக இருந்தாலும் சரி. அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானத்தோடு நீங்கள் தொழில் வேலையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது கடைசி காலத்தில் வர்றதுனால பெருசாக கெடுபலன்களை செய்யாது. நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது அப்படின்ட்டு நிறைய உங்களுக்கு அனுபவங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த புதன் தசையில், அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயசில் வரக்கூடிய தசை அப்படின்றது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 5ஆம் இடத்தோட சம்மந்தப்படும். உங்கள் சுய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லை 5ஆம் இடத்துல இருக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா வாரிசுகளுக்கு சிறப்பு. உங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, சனி தசையில் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ராகு தசையில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ புதன் தசையில் வாரிசுகள் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது உங்களுடைய வாரிசுகள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்துலேயும் வளர்ச்சி கொடுக்கும் இல்லையா. அவங்க சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு டைம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொடுக்கறத நீங்கள் பார்ப்பீங்க. அது பெரிய சந்தோஷம் தானே. அது மாதிரி கொடுக்கும் இந்த புதன் தசையில். என்னதான் இருந்தாலும் 6ஆம் அதிபதியோட தசை அப்படிங்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது. நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வாங்க.
உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட அவங்களுக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. சனி சம்பந்தப்பட்ட தசைகள் நடக்காமல் இருந்தால் உங்களுடைய இந்த தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி.